ஒரு சீட்டு கூட அடிக்கல. இந்த உலகம் என்ன, இந்த தமிழ்நாடு எந்த ஏக்கத்துல போய் நிக்குது? மக்களுங்களா இது மனுஷன் தானே, எல்லாருக்கும் மனுஷன் தானே, எல்லா தாய் வயிற்று தானே பிறந்தா, இந்த மண்ணுக்கு தான் போராடுறாரு அவரு. வலி இருக்குமா இருக்காதா? சோறு தண்ணி கூட இல்லாம இந்த எலெக்ஷனுக்கு நிம்மதியா இருந்த ஒரு உலகத்தை மாத்தின ஒரு மனுஷன். இந்த மனுஷனுக்கு சத்தியமா கூடுங்கய்யா, கொடுத்து இந்த மனுஷனை வர வைங்க. வந்தாதான் நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா, நம்ம குழந்தைங்க, நம்ம பேர பேத்திங்க எல்லாருமே நல்லா இருக்கும். வாழ்க்கையில இவரை விட்டா நமக்கு சத்தியமா சொல்ற கிடைக்கிறதுக்கு கஷ்டம். அடுத்த ஜென்மல 7 ஜென்மம் எடுத்தாலும் அண்ணன் சீமான மூலம் கிடைக்கிறதுக்கு கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். இன்னைக்கு பணத்தை நோய்க்கு வருது, கவர்ச்சி நோய்க்கு வருது. இங்க கவர்ச்சிக்கு இந்த பணத்துக்கு இடமே இல்லையா? உன் இடத்துக்கோசரம் ஒருத்தன் போராடுறாயா? சூப்பர்ண்ணா, நல்லா தான் பேசுகிறீங்கண்ணா. உங்கள் தலைவர் மாதிரியே நல்லா பேசுகிறீங்க. கையை தட்டுறீங்க. தமிழ் மண்ணி, தாய் வயிற்று, 7 ஜென்மம், இந்த ஜென்மம், எதிர்காலம் எல்லாமே சொல்லிட்டீங்கண்ணா. அவரு சொல்லிட்டே தான் இருக்காருண்ணா. ஆனால் மக்கள் நம்புற மாதிரி இல்லையே, என்ன தான் பண்ணுறதுண்ணா? ஆனால் நீங்கள் சாட்டை முட்டையோட நல்லா பேசுகிறீங்கண்ணா. அந்த ஆள் பேசியே இந்த கட்சியை ஓரங்கட்டி இந்த நிலைமை கொண்டு வந்திருக்காரு. கொஞ்சம் வாய் ஜாஸ்தி, வாய் கம்மி பண்ணால் எல்லாமே சரியாயிடும்ண்ணா. ஏதாவது பார்க்கலாண்ணா. ஆனால் நீங்கள் நல்லா பேசுகிறீங்கண்ணா. சீமானண்ணா இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நல்லா பேசுகிறாரு. வரட்டுமாண்ணா? நன்றிண்ணா, வணக்கண்ணா.